கசக்கி பிறந்த இயக்குனர் சளைக்காமல் பல்லவி சொன்ன கண்ணதாசன் நிருபர் முன்னிலையில் வந்த ஹிட் பாடல். தான் பாடல் எழுதும் நிலை குறித்து செய்தி வெளியிட்ட நிருபரை அழைத்து கொண்டு பாடல் எழுத சென்ற கவியரசர் கண்ணதாசனுக்கு இயக்குனர் ஒரு ஷாக் கொடுத்துள்ளார். கவியரசர் கண்ணதாசன் பாடல் எழுதும் நிலையை ஒரு செய்தியாக வெளியிட வேண்டும் என்று விரும்பிய ஒரு பத்திரிகையாளர் முன்னிலையில் கண்ணதாசன் பாடல் எழுத அமர அவரை பல்லவி கேட்டு கசக்கி புழிந்துள்ளார் இயக்குனர் ஏசி திரிலோகச்சந்தர். 1975 ஏசி திரிலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படம் அவன்தான் மனிதன். சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, முத்துராமன் ஆகியோர் நடிப்பில் வெளியான இந்த படத்தில் தன்னை சுற்றி நடக்கும் துரோகங்களை பற்றி கவலைப்படாத சிவாஜி கணேசன் தன் கண்ணில் பட்ட அனைவருக்கும் நன்மை செய்வார். இப்படி செய்தே தனது அனைத்து சொத்துக்களும் இழந்து விடுவார். ஒரு கட்டத்தில் ஏழையாக சொத்துக்களை இழந்து ஒரு வேளை சோற்றுக்கே வழி இல்லாமல் இருக்கும் சிவாஜி ஒரு குடிசையில் இருக்கும்போது கிருஷ்ணர் வேடத்தில் வரும் ஒரு குழந்தையை பார்த்து பாடுவது போன்ற ஒரு பாடல். இந்த பாடலை எழுத கவியரசர் கண்ணதாசன் அமர்ந்துள்ளார். அவர் பாடல் எழுதும் நிலையை பார்க்க ஒரு பத்திரிகையாளரும் அவருடன் வந்துள்ளார். அப்போது பாடலுக்கான சூழ்நிலையை கேட்ட கண்ணதாசன் ஒரு பல்லவி சொல்ல இயக்குனர் ஏசி திரிலோகச்சந்தர் இது நல்லா இருக்கு, ஆனால் இதைவிட சிறப்பாக வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு வேறு ஒரு பல்லவி சொல்ல அதற்கும் திரிலோகச்சந்தர் அதே மாதிரி சொல்ல யோசித்த கண்ணதாசன் தான் முன்பு தேவாரத்தில் படித்த ஒரு பாடலை நினைவு கூர்ந்து ஒரு பாடலை எழுதியுள்ளார். அந்த பாடல் தான் ஆட்டுவிட்டால் யார் ஒருவர் ஆடாதேரா கண்ணா என்ற பாடல். அந்த பல்லவினை முதலில் ஆட்டுவிட்டால் யார் ஒருவர் ஆடாதேரே என செயலை அனுபவித்து காணாதோரோ என்று எழுத இதை கேட்ட திரிலோகச்சந்தர் இது நன்றாக இருக்கிறது, ஆனால் இதில் உங்கள் முத்திரை ஏதும் இல்லையே என்று சொல்ல ஒரு பல்லவிக்கு இத்தனை மாற்றம் சொல்கிறார்கள், அதற்கும் கண்ணதாசன் சளைக்காமல் பல்லவி கொடுக்கிறாரே என்று அந்த பத்திரிகையாளர் யோசித்துள்ளார். ஆனாலும் இந்த பல்லவி திரும்ப திரும்ப திருத்தப்பட்டு கொண்டே இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் இயக்குனரின் மனதை புரிந்து கொண்ட கண்ணதாசன் கடைசியாக ஆட்டுவிட்டால் யாரொருவர் ஆடாதேரா கண்ணா ஆசை எனும் தொட்டினிலே ஆடாதேடா கண்ணா என்று எழுதியுள்ளார். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது. செம பாட்டுங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். எங்கள் அப்பாவுக்கும் பிடிச்ச ஒரு பாட்டுன்னே சொல்லலாம். மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி